வாசிச்சு அர்த்தம் சொன்னா பத்தாது, நாங்க கேட்ட வாசகம் எங்க அதை காமிங்க. நீங்க சொன்ன கருத்து இப்னு தய்மியா கிதாபுல இருக்குங்கிறது எங்களுக்கும் தெரியுமே. நீங்க இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப எந்த விஷயத்துல இது வந்துச்சு? இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னா கற்பனையில் இருக்கக்கூடிய விக்கிரகம் கல்லுக்கு வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் நீங்க சொல்றீங்க இப்னு தய்மியா காலத்துல இருந்துச்சு அப்ப வந்துருச்சான்னு கேட்டீங்க. உருவ பிரச்சனைக்கு தான் நீங்க சொன்னீங்க. இப்னு தய்மியா சொன்னார்னு காமிங்க. இதுவரைக்கும் காமிக்கல. நீங்க சொன்ன வாசகத்தை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொன்னாரா? லில்லாஹி சூரத்துன் அல்ல வேற வாசமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி அவர் சொன்னதுதான் காமிங்க. இல்லைன்னா இப்னு தய்மியா சொல்லன்னு தான் அர்த்தம். மதுஹபுடைய சட்டங்களுக்கு விலக்கு வைத்துக் கொண்டிருந்தவர் தான் அந்த இப்னு தய்மியா அப்படிங்கிறவர். இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இது அவர் தான் இன்னைக்கு கூட இந்த வஹாபிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து வஹாபிகள்லாம் தௌஹீத் வாதிகள் பேர் வச்சுக்கிட்டு இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற பச்சை ஷிர்கை மக்களுக்கு மத்தியில் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை செய்தவர் தான் இப்னு தய்மியா. என இல்லாததை சொல்லி மக்களுக்கு மத்தியில் பரவலியத்தை நாடுறாங்கல்ல, இதே காரியத்தை இப்னு தய்மியா அணைக்கிறாங்க. யாரும் சொல்றது அப்புறம் மக்கள் பத்தி பேசுவாங்க. இறைவனுக்கு உருவம் உண்டு இருக்கான். சரி, அப்போ இறைவனுக்கு உருவம் உண்டு உண்டு பச்சை சிறுக்கு செஞ்சவன் இப்னு தய்மியான்னு வெளியில் பேசிவிட்டு இங்கே இப்னு தய்மியா சொல்லவே இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாத ஒன்று அவர் மீது வெளியே சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாருன்னு நிறுவனம் ஆகிடுச்சா? பேசுகிறலாம் போய் உன்னாச்சு உண்மை வந்துச்சா? எவ்வளோ பொய்ங்கிற குற்றச்சாட்டு ஒரு மனுஷன் நம்ம வைக்கப்படணுமா இல்லையா? புரியாமல் இருக்கலாம் ஒரு மனுஷன், அது வேறு விஷயம். தவற விளங்கிட்டு ஒன்று நடக்கும்னு சொன்னால் கூட அது தப்பு இல்லை. எல்லா மனுஷனுக்கு ஏற்படக்கூடியது. பொய் பிளான் பண்ணி பொய் சொல்கிறது, ப்ரீ பிளான் பொய்ன்றது. இது இப்படி சொல்லுவாங்களே யாரா? அது இன்டர்வியூ செஞ்சு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டில் ஒரு முதல்ல பதில் சொல்லணும். அவ்வளோ போட்டு இப்படி பேசுங்க, இப்போ மாற்றி மாற்றி காட்டுறமே, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஏண்டுச்சா? இப்படி பொய் சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி மார்க்கத்தை சொல்வது தகுதி உள்ளவங்களாவாங்க? அப்போ வந்து ரொம்ப தெளிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். அடுத்து புதுசாக ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்களேன். பல் துளக்குறீங்க, எப்படி பல் துளக்குவோம்? சிறந்த பல் துளக்குற முறை என்ன தெரியுமா? சிரிக்கிறதுக்கு சொல்லல. அன்பானவர்களே, இப்னு தய்மியா விஷயத்தில் நம்ம முரண்பட்ட கருத்தை சொன்னோம் அப்படின்ட்டு கிளிப் போட்டு காமிச்சாங்க. ஒவ்வொன்றும் இப்படி தான் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. இல்லைன்னு நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். பிதாத்தி விஷயத்தில் அப்படி தான் சொன்னாங்க. நம்ம விளக்கம் சொன்னோன்னே இந்த விளக்கமான்ட்டாங்க. அப்புறம் சிலோனில் அப்படி தான், அங்கே இருந்தால் தான் ஆதாரம், இல்லாத ஆதாரம் இல்லை அப்படின்னாங்க. அங்கே சொன்ன வேறு கருத்தில் உங்கள்கிட்ட கேட்டு வேறு கருத்தில் சொன்னால் சும்மா இருந்தாங்க. அதே போல் இப்படி சொல்கிறாங்க. நம்ம வாசகம் இருக்குதான் காமிக்கணும்னு சொன்னோம்ல, இப்போவும் கேட்குறோம், இருந்தால் கொடுங்க. அப்போ வாசகம் இருக்குதான்னு கேட்ட உண்மை தான். ஆனால் அவர் கிதாபில் அப்படி எழுதலை, அதனால் கேட்டோம். அப்படி எழுதிருக்கிறனால சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அது கிதாபில் இருக்கிறதா என்று கேட்டது உண்மை. அதே நேரத்தில் இதுக்கு முன்பு இப்னு பத்தூத்தாங்கிறவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க அவருடைய கிதாபில். எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் வந்து சிரியா நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ டமாஸ்கஸ், திமஷ்குன்னு சொல்லுவாங்க, டமாஸ்கஸில் ஒரு ஜும்மா நடக்குது. அங்கே இப்னு தய்மியா பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு படியாக இறங்கி வர்றாரு. அப்படி இறங்கி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி தான் இறங்கி வர்றான் அப்படிங்கிற கருத்தில் அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம பிரசங்கத்தில் சொன்னோம். இறங்கி வர்றதுங்கிறது உருவமாவில் இருக்குதுன்னு அவர் எழுதி வச்சதை அந்த கருத்தை விமர்சனம் பண்ணோம். அதே போல் இந்த கிதாபுகளில் அவர் எழுதலைங்கிறது சொன்னோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படி நம்ம அவர் எழுதி வச்ச விமர்சனம் பண்ணதுங்கிறது வேற, அவர் கிதாபில் இப்படி எழுதலைங்கிறது வேறு சப்ஜெக்ட். அது உண்மை தான். நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்ல, இருந்தால் தான் எழுதியிருக்கிறாங்க அப்படி சொல்ல வேண்டியதானே. அதனால் ஒரு கருத்தில் ஒன்று விமர்சனம் செய்வோம், இன்னொரு கருத்தில் கேள்வி வைப்போம். ரெண்டுக்கும் போட்டு முடிச்சு போட தேவையில்லை. ஒவ்வொன்றும் அதாவது சப்ஜெக்டு கரெக்டு. அடுத்ததாக இவங்க வந்து அகவாத்துல் உம்முக்கு ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன நீங்கள் என்ன குழு கொடுத்தீங்க, எங்களுக்கு புரியலைங்கிறாங்க. இவ்வளோ குழு கொடுத்தேன், ஏன்னா ஒரு தப்சீருக்கு ஒரு குர்ஆனுக்கு விரிவுரை எழுத புறப்பட்டவங்க இன்னும் புரியலை அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் புரியலைங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுங்கிறதே நோக்கம். ஒவ்வொன்றும் அதனால தானே வச்சுருக்கிறோம். ஏன் இப்படி சஸ்பென்ஸாக போகிறோம்? அவங்களுடைய இயலாமையும் அவருடைய அறியாமையும் இந்த தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் ஒரு சில சப்ஜெக்டில் இப்போ திருமதி விஷயம் கூட சரிதான், அப்போவே சொல்லியிருக்கலாம். டக்குண்டு முஸ்லீம் விஷயம் கேட்டாங்க, அப்போவே சொல்லியிருப்போம், பதில் இருக்குது. அவங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துவோம். ஆனால் பதிலே இல்லாமல் இந்த அரங்க முடியாது. பதில் சொல்லுவோம், அவங்களோட அறியாமை இன்னும் வெளிப்படுத்த காட்ட வேண்டிய இருக்குது. பதில் சொல்லிவிட்டா அப்புறம் அறியாமை வெளிப்படுத்தி காட்ட முடியாது உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ பதில் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, என்ன ஹத்துன்னு சொன்னாங்கல்ல, சும்மா இதாங்க சட்டம் கேட்டாக்கா அப்படி கேட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்தோம், விவாதம் பண்ண வந்திருக்கிறோம். எங்களிடம் அவன் விபச்சாரத்துடைய சட்டம் தான், அவன் கொல்லப்பட வேணும் அப்படின்னாங்க. கொல்லப்பட விபச்சார சட்டம்னாங்க.
விபச்சாரத்தில் 2 வகை இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், கல்யாணம் முடித்தவர், கல்யாணம் முடிக்காதவர், 2 சட்டம் இருக்குது. கல்யாணம் முடித்தவராக இருந்தாக்கா ரஜுமு பண்ணணுங்க. அது கல்யாணம் முடித்தவர் விபச்சாரம் பண்ணுறாரு, கல்யாணம் இருந்து கொல்லப்படணும். அவர் திரும்ப முடிக்காதவரான்னு வச்சுக்கிறங்களேன், அப்போ 100 கசேட் அடிக்கணும். ஃபஜ்லுதுகுல்ல வாஹிது மின்ஹுமா மியத்த ஜல்தத்தின் அல்ல குர்ஆன்ல சொல்கிறான். சரி, இந்த சட்டம் தான் நீங்கள் ஒரு விலங்கோட புணர்ந்தாங்கிறீங்களே, அப்போ இங்கே என்ன சட்டம் வைப்பீங்க? ஒரு அவனுக்கு வேண்டாம் கொடுத்துருவீங்க, இந்த ஆடு மாடுக்கு என்ன செய்வீங்க? நீங்கள் கல்யாணம் ஆச்சான்னு பார்ப்பீங்களா? கல்யாணம் ஆகான்னு சொல்லுவீங்களா? நான் கேட்குறேன், இப்போ என்ன அந்த சட்டம் தான் இருக்குன்ட்டீங்க? சரி, இப்போ அதே போல் இப்போ விபச்சாரம் செய்தவனுக்கு அது ஆணாக இருக்கணும், விபச்சாரம் செய்தவள் பெண், 2 பேரையும் தான் கொல்லப்படணும். இது இந்த திருமண சட்டம். இல்லைன்னு சொன்னாங்க 100 அடி. இப்போ இங்கே நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? அப்போ இந்த மிருகத்தோட நிலைமை என்ன? கல்லால் அடித்து கொல்லப்பட போறீங்களா, அல்லது 100 கசல் வர சொல்லணும்? சும்மா சொல்லிட்டு போய் கேட்டு போது நாங்கள் வரல, நாங்கள் சொல்லிட்டோமே சட்டம். நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தான் சட்டம் சொல்வோம். அது உண்மைங்கிறத இந்த மன்றத்துக்கு நிரூபிங்க. உங்களோட இயலாமை தெளிவுபடுத்துவோம். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பதில் ஷார்ட்டாக வச்சுருக்கோம். இந்த திருமிதி முஸ்லீம் மொத்தம் ஷார்ட்டான பதில் உங்களை அறியாமல் வெளிப்படுத்தணும். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சும்மா சொல்லிட்டோமேன்னு சொன்னால் கேட்டு போகிற நாங்கள் வரல, நாங்கள் விவாதம் பண்ண வந்திருக்கிறோம். அதே போல் அகவாத்திலும் சொன்னாங்க, எங்களுக்கு புரியலை அப்படின்னுங்க. இந்தாங்க உங்களுடைய தர்ஜமாவை நான் படிக்கிறேன், அதில் ஒரு வசனம் மாற்றப்பட்டுன்னு சொல்கிறீங்க. மற்றவங்கள்லாம் உங்களை தவிர உள்ள மற்றவங்கள்லாம் இது தாய்வழி சகோதரிக்கு உள்ளது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க, நீங்கள் மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்போ தாய்வழி சகோதரிக்கு இல்லையா? உங்களோட வாசங்க அடிப்படை கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் பதில் சொல்ல என்ன தயக்கம்? பதில் இல்லையா? ஒரு வாசங்க உங்கள் தர்ஜமா படிக்கக்கூடிய ஒரு ஆள் கேள்வி கேட்பாரா இல்லையா? அவர் சார்பாக இப்போ நான் கேள்வி கேட்குறேன், மாற்றப்பட்டுங்கிறீங்க. உலகத்தில் அத்தனை பேரும் அது தாய்வழி சகோதரிங்கிறாங்க, நீங்கள் மாற்றப்பட்டது அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொட்டணும். ஒரு ஆள் சொல்கிறாரு, அப்போ தாய்வழி சகோதரிக்கு என்ன சட்டம்னு அவர் கேட்குறாரு, நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் தானே எழுதி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு வாசங்கிற அடிப்படையில் வெளியிலே உள்ள மக்கள் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அது இந்த அரங்கத்தில் சொல்லுங்கள். உங்கள் அந்த மொழியாக்கத்தை படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அது விளக்கம் அமையட்டும். சொல்ல மாட்டேங்கிறீங்க, பதில் தெரியலையா? அதே போல் பாருங்கள், பதில்ங்கிற பேரில் அது பாபு புகாரியுமா பாடவத்தை போட்டாங்களாம், அதை நாங்கள் சும்மா வாசித்தோம், பின்னால் ஹதீஸ் சொன்னோம்ல. அந்த ஹதீஸில் என்ன இருக்குது? முஸ்லீம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தால் சலாம் சொல்லலாம் என்பதற்குத்தான் அது ஆதாரமே தவிர வெறும் காபிர்களுக்கு மட்டும் சொன்னாங்கன்னு அதில் இருக்குதா? நான் கேட்குறேன், அங்கே என்ன இருக்குது? இருசாரம் உள்ள இடம் தானே. உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டேன்? மற்றவர்களுக்கு மட்டும் சொல்லாமா? நீங்கள் முன்னாடி சொன்னீங்க இது ஒன்று போதும், மற்றெல்லாம் இருக்குதான், இது ஒன்று போதும். நீங்கள் இல்லை, இங்கே தான் 2 விசாரம் இருந்தவங்களோட பிரச்சனை வந்துருச்சுல. காபிர்கள் மட்டும் இருப்பதற்கு தான் நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே, மற்ற எடுத்து போட வேண்டியதானே? இதுக்கே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மற்ற எடுத்து போடுங்க, அப்போ மற்ற இல்லைன்னு அர்த்தமா? அதனால் புகாரிமான தலைப்பை போய் விடுங்க. இந்த ஹதீஸில் பட்டிருக்க இருசாராரும் இருக்கிற இடம், அதுக்கு நாங்களும் ஒப்புக்கொள்ள தானே செய்கிறோம். நாங்களும் ஒரு கூட்டத்துக்கு போவோம், அங்கே முஸ்லீம்கள் இருப்பாங்க, முஸ்லிம்லாம் இருப்பாங்க, சலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். அந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லையே, நாங்கள் ஏற்று நடக்க தானே செய்கிறோம். உங்களுடைய கொள்கைக்கு அங்கே என்ன ஆதாரம் இருக்குது? இது வேறு சப்ஜெக்ட், அதுக்கு ஆதாரம் தாங்க நிறைய இருக்கிறாரு. நீங்கள் சொல்லிவிட்டீங்க, அது ஆதாரம் தாங்க, ஆரம்பித்து சொல்லணும். அதே போல் பாருங்கள், இந்த நம்ம பொதுவாக நிலைப்பாட்டில் என்ன அப்படி இருக்குங்கிறத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். தப்சீர் நூல் அப்படின்னு இருக்கும். தப்சீர் நூல்னு நேற்று இன்னை வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. அப்போ உலக மக்கள் எல்லாம் புரியுறாங்க, தப்சீர் நூல்ண்டு அங்கே போட்டிருக்குது. அவங்க நிலைப்பாட்டில் ஒரு சப்ஜெக்ட் தான் நேற்று சொன்னாங்க, அதுக்கு பிறகு சொல்லவே இல்லைங்க பொழுது அவர்களுடைய கருத்து பிரகாரம் தப்சீர்களில் எந்த ஒரு தவறும் இல்லை. வெளியில் போய் இனிமேல் தப்சீர் தவறுன்னு சொல்லவே முடியாது. மற்றவங்க கேட்பாங்க, என்ன தப்சீரில் தவறு இருக்கா? முன்னால் உட்காந்துட்டு கேட்டார், எங்கே அங்கே சொல்லலைன்னு கேட்பாங்க. நான் முன்னாள் கேட்குறோம், நீங்கள் அது சொல்லணும். அதை விட்டுவிட்டு இங்கே ஃபிக்கு கிதாபாக சொல்லிக்கிட்டு அது வலிந்து கட்டு வர்றாங்களாம். அங்கேயும் குர்ஆன் தான் விளக்கம்ங்கிறீங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் கூட எல்லா நூல்களையும் தப்சீருங்களாம். அப்போ தப்சீருங்க டைட்டில் போடவே தேவையில்லை. எத்தனையோ நூல்களில் குர்ஆன் வசனம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எழுதுங்க எத்தனையோ பத்திரிகைகள்லாம் அதுவும் குர்ஆன் வசனம் இருக்குது, அது தப்சீர்னு சொல்லுவாலாமா? இப்போ ஏகத்துவத்தை சொல்லலாமா தப்சீர்னு? அதில் இருக்குது குர்ஆனுடைய வசனம், ஏகத்துவம் தப்சீர் கிதாப் சொல்லுவல. என்னங்க இது? நம்ம தப்சீரில் சொல்லுங்க, வலிந்து கட்டி வர்றாங்களாம். உலக மக்கள் புரியுறாங்க, வலிந்து கட்டும் போதே அங்கேயே தோல்வி முடிஞ்சு போச்சு. அப்போ இது வரைக்கும் கேள்வி கேட்டோம்னா தப்சீர் நூல்கள் அவங்க கேள்வி வச்சு நம்ம பதில் சொல்லலான்டா தான் அதுக்கு சரி. சம்பந்தம் இல்லாமல் அங்கே உள்ளது இங்கே உள்ளது அது இருக்குதா இல்லைங்க அடுத்த விஷயம், அது சரியா இல்லை அடுத்த விஷயம், தலைப்புக்குள்ளே இருக்கானு அதான் விவாதம். நாங்கள் ஒன்று போடுவோம், தப்சீர் தான் சொல்லுவோம், ஆனால் ஃபிக்கு தான் வாசிப்போம். இது என்ன?
இதெல்லாம் அர்த்தமே இல்லைங்க. நீங்கள் தஃசீரில் ஒரு கேள்வி வைங்க, நாங்கள் சொல்லலைன்னா கேளுங்க. ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் உங்கள் தர்ஜமாவில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் எங்களுடைய வெற்றி. நீங்கள் பதில் சொல்லுங்கள், சொல்லாமல் போங்க. எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வைக்கிற கேள்வி உங்களுடைய தஃசீரில் தான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். பதில் தான் இது வரைக்கும் வாயு துறக்காத இடங்கள்லாம் இருக்குது. சலாமுட்டு வந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு, சரியான தெளிவான ஆதம் இல்லாமல் போச்சு. கலாலா விஷயம் ஒரு வாசன்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ தாய்வழி சகோதரன் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்போ தாய்வழி சகோதரிக்கு இல்லை இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு வாசனை அடிப்படையில் கேட்குறேன். பதில் சொல்லுங்கள். பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் ஏன் மாற்றப்பட்டதுங்கிற ஒரு தவறான கருத்தை எழுதுனீங்க. நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நீங்களேண்டா விவாதம்ங்கிறது நம்ம 2 பேருக்காமல்ல, தமிழ் பேசும் அத்தனை மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கோம். எது கரெக்ட் எது தப்புங்கிறது மக்கள் பார்ப்பாங்க, புரியட்டும். ஹக்க அவங்கவுங்க சத்தியத்தை புரியட்டும். நீங்கள் அதனால் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். எத்தனை விஷயம் இப்போ சமீபத்தில் நம்ம எடுத்து சொன்னோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் அதுக்கு ஒன்றும் பதில காணோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சக்தியே இல்லை அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. ஒரு சாதாரண மூமின் நினைக்க மாட்டான் அல்லாவுக்கு சக்தி இல்லைண்டு. இப்படி தான் இப்போ எங்கள் விஷயத்துக்கும் அப்படி தானே, இல்லாத ஒரு விஷயத்தை திணித்து நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன, சட்டம் என்னன்னு கேட்டல, நீங்கள் வந்து அவுளியாக்களும் அல்லா மாதிரி ஆக்குறீங்க. இல்லைங்க இல்லை அப்படி தான் ஆக்குறீங்க, அதனால அந்த சட்டம். நீங்களும் முடிவுக்கு வராதிங்க. எங்களுடைய நிலைப்பாடு இது, அதுக்கு என்ன சட்டம் அது சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள், நபிகள் நாயகத்துக்கு சூனியம் அப்படிங்கிற தலைப்பு போட்டு ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட உண்மை தான். அது நேற்று உங்களை எடுத்து காமிச்சேன், வேண்டுமானா மறுபடியும் எடுத்து காமிப்பேன், நம்ம ஆதாரம் இருக்குங்க. இப்போ ஒரு டீசன் எழுதுகிறாங்க, அதெல்லாம் சூனியம் வைக்கப்படலை அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து 357 எல்லாமே அவங்களோட தர்ஜமாவிலங்க. உலகம் தெரிகிறது, தர்ஜமால் தவறு என்று அடுக்கடுக்காக வைக்கிறாரு, பதில காணான்னு உலகம் புரிகிறாங்க. கடைசி நேரத்தை பயிர் சொல்லிட்டேன்னா விவாதமே ஆகாது, அதே மக்கள் புரிவாங்க. இதையும் அவர் ஆரம்பத்தில் சொல்லலை அப்படி தான் கேட்பாங்க மக்கள். அதனால் இப்போ நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கணும், அப்போ தான் நான் எதிர்கேள்வி கேட்பேன். அடுத்து நபிகள் நாயகத்துக்கு சூனியம் தலைப்பில் போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது சூனியம் வைக்கப்பட்டு நம்பக்கூடாது, அதனால் வகையெல்லாம் மாற்றமாகும் அப்படிங்கிற கருத்தை இவங்க போட்டுக்கிறாங்க. அது விவாதத்துக்கு வரணும். விவாதம் வந்தால் தான் அவங்க கேள்வி கேட்கணும், நம்ம வெளி சொல்லணும். எது கருத்து மக்களுக்கு தெரியும், இது மொத்தமாக சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விஷயமாக முடிக்கலாங்கிறதுக்காக கலாலாவை பற்றி கேட்டோம். இது வரைக்கும் சொன்னாரா? சஸ்பென்ஸாக சொல்லிட்டேன், விளக்குறோன்னு சொல்லிட்டு விளக்கலை கடைசி வரைக்கும். அது ஏன் வந்து அந்த சகோதரி தாய் வழி சகோதரின்னு அந்த வசனத்தில் எங்கே இருக்குது, என்ன கேட்குறீங்க நீங்கள், அது ஒழுங்காக விளக்கிடுங்க, முடிஞ்சிருச்சு அது. ரெண்டாவது என்ன கேட்டோம், மிருகத்தோடு புணர்ந்தால் வந்து தண்டனை தான் சொல்லிட்டோமா, இதுதான் ஜினான்னு சொல்லிட்டோமா? அந்த மிருகத்துக்கு என்ன தண்டனை? பயங்கரமான கேள்வி. குழந்தைக்கு தெரியும் இஸ்லாத்தில் சட்டங்கள் மனுஷனுக்கு உள்ளதுண்டு. மிருகங்களுக்கு மிருகம் எப்படி தொழுகிறது, மிருகம் எப்படி ஒழு செய்கிறது, இப்படிலாம் யாராவது கேட்பாங்களா? மிருகங்கிறது கல்லப்புங்கிறது ஒரு ஃபிக்கு கித்தாப்பிலே சொல்லுவாங்க, இதெல்லாம் மனித இனத்துக்கு உள்ள சட்டங்கள்னு. மிருகத்துக்கு என்ன தண்டனைன்னு அவர் கேட்குறாரு, பார்த்துக்கிறேங்க. அது இந்தளவுக்கு விவரமாக இருக்குது. அதாவது நம்ம என்ன கேட்குறோன்னு விளங்கி கொள்ளாமல் அது மிருகத்துக்கு கல்யாணம் உண்டா, கல்யாணம் பண்ண மிருகமாக கல்யாணம் பண்ணாத மிருகமான கண்டிக்க முடியுமா? அது போய் தாயோடவும் போனவரும் தகப்பனோடவும் போனவரும் அது எந்த ஒரு கணக்காவது அதுக்கு இருக்குதா? மிருகத்தோடு சேர்ந்தாலும் மனுஷனை தண்டி மிருகத்தை விடு, மிருகத்துக்கு சட்டம் இல்லை, அதான் மேட்ரு. இது பயங்கரமான கேள்வி மாதிரி அவர் கேட்குறாரு. அடுத்து சலாம் 3 தான், 3 முடிச்சு தான். அடுத்து ஒன்று முடிச்சிடணும், ஃபினிஷ். தேவையில்லாட்டி மர கிளப்பேன், வேறு 3 கிளப்புங்க. 3 சொன்ன ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வாங்க. சலாம் சொன்னீங்க, புகாரி தலைப்பு போட்டிருக்காரு, நீங்கள் தலைப்பு ஒன்றோன்னே அது சரியில்லைன்னு ஒரு தப்பாக போடுவார்னு போடுவோன்னே அதை விட்டுட்டு ஆமாம் நாங்களும் அதை வைக்கலன்ட்டு பேச்சுக்கு சொன்னிட்டீங்க. இப்போ என்ன அந்த ஹதீஸில் விளங்குதுங்கிறீங்க. அந்த ஹதீஸில் என்ன விளங்குது நல்லா கவனிங்க. ஹதீஸில் என்ன விளங்குது? ஃபஸல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொன்னார்கள். இந்த அவர்கள்னா 2 பேர் இருந்தாங்கன்னு விளங்குறாரு. அப்படி விளங்கலாமல் விளங்கக்கூடாதுன்னு பின்னாடி உள்ள வார்த்தை காட்டிடுது. சும்ம வக்கஃப ஃபனஸல ஃபதஆஹும் இலல்லாஹ், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். யாருக்கு சலாம் சொன்னார்களோ அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். வக்கர அலைஹிமுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள்னு வந்துருச்சு. அது யாருக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்களோ, யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்களோ அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நல்லா விளங்குது. இப்படி ஏதாவது குறுக்கத்தனம் பண்ணுவாங்கிறக்க வேண்டிய அதுக்கு அடுத்த வார்த்தையில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த சபையில் அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்குடைய தலைவன் இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஐயுஹல் மரு லா அஹ்சன மின் ஹாதா இன்கான மாத்த கூல் ஹக்கன், நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால் இதை விட ஒரு நல்ல சொல் இருக்க முடியாது. தாவா நடக்குது, முஸ்லீமுக்கு தான் பயான் பண்ணாங்கன்னு அவர் சொல்கிறாரு, முஸ்லீம் அல்லாதவனுக்கு செஞ்சாங்கன்னு அதிலே வருது, பின்னாடியே வருது. அப்போ இது தெளிவாக இருக்கும்போது இன்னொரு ஆதாரத்தை போட வேண்டிய இதாவது தெளிவாக இருக்கும், வரையாம போடணும். தெளிவாக இல்லாட்டி தான் போடணும். தெளிவாக இருக்குது. நீங்கள் மனமுரண்டா என்ன செய்கிறீங்க, மறுக்கிறீங்க. 3 டாபிக் முடிஞ்சிருச்சு. மிருக விஷயம் முடிஞ்சிருச்சு. கலாலாக்கு இது வரைக்கும் வாயை திறந்து ஏன் சகோதரிங்கிற தாய் வழி சகோதரின் பிரச்சனை எதுக்கு அங்கே வருது, அதில் இல்லை, அங்கே குரானில் இல்லையேன்னு கேட்டோம்.
உலகம்லாம் சொல்லியிருக்காங்கங்கிறார். உலகம் சொன்னால் காரணத்தோடு சொல்லுங்கள், ஆதாரத்தோட. கேட்டோம், இது வரைக்கும் சஸ்பென்ஸாக சொன்னோம், புரியாமல் தான் வேணும்னு சொன்னோன்றாரு. இன்னும் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். புரியிற மாதிரி சொல்லுங்கள். இப்போ ஒரு தடவை அவரே சொல்லலைன்னு ஒத்துக்கிட்டார், புரியிற மாதிரி சொல்லலைன்னு. அடுத்து என்ன விட்டதுக்கு வருவோம். அந்த மிருகங்களுக்கு இருக்குல்ல, இது பல் துளக்கிறது முடித்தோம். பல் துளக்கிறதுனா நம்ம எல்லா வேலைக்கும் ஒரு முறை வச்சுருக்கிறோம். ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒல் அஃதலு ஐ எஸ்தாக்க பி சப்பாபத்தைனி, சிறந்த பல் துளக்கும் முறை என்னவென்றால் 2 ஆட்காட்டி விரல்களால் துளக்குவது. 2 ஆட்காட்டி விரல் ஒரு கையிலையா இருக்கு, 2 கையில் தான் 2 ஆட்காட்டி இருந்த விரல், 2 விரலில். அதுவும் சும்மா விடலை. எபுதோ பி சபாபத்தில் யுஸ்ரா சும்மபில் யும்னா, இடது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் ஆரம்பித்து வலது கையில் முடிக்கணும். இதான் சிறந்த முறை. செய்யுங்க பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு சொல்லுங்கள், மக்களுக்கு ஃபத்வா கொடுங்க. இருக்குது கிதாபில், அஃதல் எதில் இருக்குது? ரத்துல் முக்தாரில், ஹாஷியா ரத்துல் முக்தாரில் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் உளறிருக்கான வளங்களை பார்த்தாலையே. இது பார்த்தோம்னு சொன்னால் இந்த புக்கை கொண்டு ஒரு மனநல நிபுணர்கிட்ட கொடுத்து இது எழுதினவர் யாராக இருப்பார்னு கேட்டால் அவன் வேறு மாதிரி தான் சொல்லுவான், சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். கண்டிப்பாக இது வந்து சிகிச்சைக்கு உரியவர்கள். ஏன் நடக்காதது, செய்ய முடியாதது, தமாசானது, சிரிக்க வேணாம், கேலி கூத்தானது எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான மனநோய் இருக்கும். கண்டிப்பாக விளையாட்டுன்னு சொல்லலை, நீங்கள் அப்படி தமிழ் மொழிபெயர்த்து இதை எழுதியவர் யாராக இருப்பார்னு சொல்லி பேரையும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம். இதை வந்து வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட போவோம், மனநல நிபுணர்கிட்ட இது கொடுப்போம். இப்படிலாம் ஒருத்தர் சொன்னால் அவர் எப்படி என்னவராக இருப்பார்னு சொல்லி அவர் சிகிச்சைக்கு ஒருவராக இருப்பார்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், இதான் ரிசர்ச்சா? இது ஆராய்ச்சி பல் துளக்கர் இப்படின்னு சொல்லி சொன்னால் இது பார்க்கவே சிரிப்பா இல்லையா? இவர் ஹனபியில் இப்படி சொல்லிட்டாங்களா, ஷாஃபிக்காரன் நம்ம இதுக்கு மிஞ்சின மாதிரி ஒன்று சொல்லணுமே. அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் பல் துளக்குறீங்கல்ல நல்லா அப்போ தான் எல்லா ஊறி போய் கிடக்கும், ராத்திரியில் படுத்து எல்லா இது ஒரு மாதிரியாக ஃபார்ம் ஆகி போயிருக்கும் எல்லா விதமான கிருமிகளும். அது பல்ல துளைக்கிட்டு அதை முதல் தடவை வருதுல அதை முழுங்கிருங்க. இது அதை தான் துப்பணும் முக்கியமாக அதில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஓ எவ்வளவு ரீக்கஹு, அந்த எச்சை என்ன செய்வான், அவன் முழுங்கிடுவான். அவ்வளோ இஸ்தியாக்கி, முதல் துளக்குதல் உருவாகக்கூடிய அந்த எச்சை என்ன செஞ்சிருன்னு முழுங்கி விட வேண்டும். இதுதான் பல் துளக்கிற முறை. அப்போ பிரசு வச்சு துளக்க என்ன செய்யணும், இப்படி செய்யணும். 2 பிரசு வச்சா நான் சிரிக்கிறது சொல்ல, இதுக்கு அர்த்தம் என்னங்கிறேன். கித்தாபில் இருக்கா இல்லாத நான் சொல்கிறேன்னா, இது ரிசர்ச்சா, இது ஆய்வா? அப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வந்து ஒன்று கிடக்க ஒன்று உளறி குரானை ஹதீஸை விட்டுட்டு இந்த கித்தாபுகளை நம்பி போனால் நம்மளை இந்த நிலைக்கு தான் ஆளாக்குவார்கள். அதனால் கொஞ்சம் தூரம் கவனமாக சிந்திச்சு பார்க்கணும். இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே, நம்மளே இதை செய்ய இயலுமா? நம்ம என்ன வச்சுக்கணும், நம்மளே இதை வாழ்க்கையில் செய்ய இயலுமா? இவங்க சொன்ன என்ன ஒன்றையாவது உங்களுக்கு பயானில் இதை சொல்ல இயலுமா? ஜும்மா மேடையில் இப்போ நான் சொல்லி காட்ட அந்த பட்டியலில் உள்ள விஷயங்களை எல்லாம் ஜும்மாவில் மெம்பர் நின்று கொண்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்ய, ஒருத்தன் மிருகத்தோடு சேர்ந்தால் பணத்தோடு சேர்ந்தால் ஹஜ்ஜு முடியாதுன்னு பயானில் பேசுங்க பார்ப்போம். எது அவ்வளோ கேவலமாக எழுதி வச்சுக்கிறாங்கன்ட்டு வெக்கப்படுறதை விட்டு என்ன செய்கிறாங்க, முட்டு கொடுக்க ஆரம்பிக்கிற காட்சியை பார்க்குறோம். அதை விட பயங்கரமான ஒரு ரிசர்ச் பாருங்கள். இது வந்து நான் சொல்வதற்கு எனக்கு வெக்கமும் ஒரு கூச்சமும் அப்படிப்பட்ட ஒரு செய்தி. ஒரு பெண்ணு வந்து கன்னி பெண்ணா இல்லையா, அது டவுட் வருதான். கன்னி பெண்ணா இல்லையாண்டு அது சோதனை செஞ்சு அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சோதனை செஞ்சு அறியணும் அப்படின்னு கேட்டால், அவளை வந்து சிறுநீர் கழிக்க சொல்லணுமா அந்த பெண்ணை. அந்த சிறுநீர் கழிக்கிறது வந்து செவர் வரைக்கும் போய் அடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவள் கன்னி பெண்ணு. எல்லோரும் 2 கொண்டு என்ன செய்யணும், சிறுநீர் கழிக்க வைக்கணுமா. அது சிறுநீர் கழிக்கும் போது அவள் வந்து செவர் வரைக்கும் அது போய் முட்டிருச்சுன்னு சொன்னால் என்னது, நான் கேட்குறேன், இது எப்படி மதரசாவில் நடத்துறீங்க? இது எப்படி சின்ன பசங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுக்குறீங்க? அது இல்லை, அது சேர்ந்துச்சுன்னா அவள் வந்து கன்னி பெண்ணா, ஃபோர்ஸாக வந்துருச்சுன்னா, ஃபோர்ஸாக வரும் அப்படி தொடையில் வடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் என்னது, அவள் வந்து கன்னி பெண்ணு இல்லை. ஆராய்ச்சி இல்லாட்டி என்ன செய்யணும்னு கேட்டால், முட்டை இருக்குல்ல, முட்டையில் உள்ளதெல்லாம் கருவையெல்லாம் எடுத்து அதை ஊற்றணுமா. முழுசாக உள்ளே கொண்டுருச்சுன்னு சொன்னால் அவள் கன்னி பெண்ணு இல்லை. ஒரு முழு முட்டையும் அதில் உள்ளே போய் கொள்ளலைன்னு சொன்னால் அவள் வந்து கன்னி பெண்ணு. முழு முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றணுமா. எங்கே உள்ள இவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. எங்கே உள்ள எனக்கு சொல்லவே முடியலை. கித்தாப் மதுஹபு கித்தாப், ஹனபி கித்தாப்பில் இருக்குது கன்னி பெண்ணை கண்டறிகிறதுக்கு. அல்லது முழு முட்டையை கொண்டே உள்ள விடணும். ஒன்றும் உடைச்சி ஊற்ற சொல்கிறான். அப்புறம் என்ன செய்கிறான், முழு முட்டையை கொண்டே உள்ளே திணிச்சு பார்க்கணும். அது உள்ளே முழுசாக போச்சுன்னு அவிச்ச முட்டையா அவிக்காத முட்டையான்னு தெரியல. அவிக்காத முட்டைனா போகும்போது உடச்சி போயிடும் அவனுக்குதா. அதுக்கிட்ட ரிசர்ச் பாரு, அதுக்கிட்ட செய்வார். அவிச்ச முட்டையா ரிசர்ச் பண்ணிட்டா என்ன சொல்லுவார் அவர். நான் என்ன கேட்குறேன், இது கித்தாப்பில் இது இருக்கா இல்லையா? அது கோழி உடைய சின்ன முட்டை, அது கணக்கில் விவரம் சொல்கிறாங்க. கோழி முட்டையில் சின்ன கோழி முட்டை எடுத்து அதை வந்து உள்ளே விட்டு பார்க்கணும். அது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அவள் வந்து என்னது, அவள் வந்து கன்னி பண்ணி இல்லை, முட்டை உள்ளே போகலைன்னு. இது என்னங்கிற நான் கேட்குறேன், ஒரு நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயத்தில் இதை வந்து இப்படிலாம் கற்பனை வருமா?
ஒரு இறையச்சம் உள்ளவன், தொழுவுறவன், நோன்பு வைக்கிறவன், அல்லாஹ் பயப்படுறவன், இது மாதிரி உள்ளவன், மார்க் அறிவு உள்ளவன், இப்படிலாம் ஒருத்தன் கற்பனை பண்ணுவானா? இதுதான் ஆராய்ச்சியா? மதுகப்புங்கிற பேரில் இதை தாண்டின வண்டவாளம்லாம் இருக்குது. சிலது சொல்ல இயலாதுங்கிற ஒரு வகையில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு அளவுக்கு அப்படி பூசி மொழிகி சொல்கிறோம். இதையே வேற ஒரு ஸ்டைலில் சொல்கிற விட்டால் நாரி போயிடும். எனக்கு அந்த மாதிரி சொல்ல வரமாட்டேங்குது. இந்த விஷயத்தை வேறு மாதிரியா சில சொல்ல வந்தால் இன்னும் அசிங்கமாக இருக்கும். எனக்கு சொல்ல தெரியலன்னு வேணால் சொல்லிக்கிறேங்க, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இது எப்படி இதை ஒரு நூல் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இதை இது பண்ணுறீங்க, ஆச்சரியமாக இருக்கிறது. கன்னி சோதனைன்றதால இது எங்கே இருக்குது, கிளி போட்டிருக்காங்க பாருங்கள், பஹரூர் ராயக்களையும் இருக்குது, அப்புறமேல துருல் முக்தார்லையும் இந்த விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் பாருங்களேன், ஒருத்தன் இது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தன் காஞ்சி போன விரல் பாருங்கள், பயங்கர ஆராய்ச்சி. விரலில் தண்ணி ஈரம்லாம் இல்லை, காஞ்சி போன விரல், அதை கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய மர்மஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறான். வச்சான்னு சொன்னால் உள்ளே விட்டான்னு சொன்னால் அது நோன்பு முறியாது. அந்த விரல் ஈரமாக இருந்து உள்ளே விட்டான்னு சொன்னால் நோன்பு முறிந்து விடும். ஆராய்ச்சி. இந்த விரலில் ஈரம் இருந்தால் ஈரம் உள்ளே போச்சான், நோன்பு முறிஞ்சிருமா. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நோன்பு முறிகிறதுக்கு அழகாக நல்ல மனிதனுக்கு சட்டத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பீங்களா, கிறுக்கனுக்கும் காட்டானுக்கும் சட்டம் எழுதி வச்சிருக்கு. வழங்குதா? இவங்கெல்லாம் லூஸ் இப்படி எவனா செஞ்சான்னு சொன்னால் என்ன செய்யுது, இவன் லூஸாக இருப்பான், அவனுக்கு சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது என்ன சட்டம்? அதே மாதிரி பஞ்சு இருக்குல்ல, அந்த பஞ்சை ஒரு பெண் தன்னுடைய உறுப்புக்குள்ளே திணித்து கொண்டாலேயானால் அந்த பஞ்சு முழுசாக மறைந்தால் நோன்பு பசாதாகிவிடும். பாதி பஞ்சு வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் நோன்பு பசாதாவாது. பஞ்சு மிட்டாய் விளையாட்டு பண்ணுறாங்க. இது ரத்துல் முக்தாரில் இருக்குது. நான் என்ன கேட்குற வழங்குதா உங்களுக்கு, நாங்கள் இந்த விவாதத்துக்கு முன்னாடியாவது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, இல்லைங்க கித்தாபில் அப்படி கிடையாதுங்கன்றீங்க. இப்போ என்னவாச்சு, சம்மந்தப்பட்டவர் நீ முட்டு கொடுக்குற ஆளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம், தலைப்பு இல்லைன்னுக்கிட்டு ஓடக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. இது நடக்காமல் இருந்தாலாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும். இந்த தலைப்புக்கு நீங்கள் மாட்டேன்னு ஓடி போயிருந்தால் கூட உங்களுக்கு என்னவா இருக்கும், அதெல்லாம் பதில் இருங்க, பொய் சொல்கிறானுவங்க அப்படின்றலாம். இப்போ சொல்ல ஏழுமா உங்களுக்கு மூஞ்சிக்கு நேரம் கேட்டாங்களே, அதுக்கு என்ன பதில்? இப்போ 50 பேர் கேட்பானே இதுக்கு பிறகு. இப்போ நாங்கள் எங்கே கேட்க நிற்க முடியாது, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆலிமிட்டையும் மக்கள் கேட்பாங்க, நம்ம மக்கள்கிட்ட நோட்டீஸ் அடிச்சு விடுவோம், இப்படிலாம் இருக்கா இல்லையா விவாதத்தில் வச்சோன்னு விடுவோம். அன்பானவர்களே, இந்த விவாதம் தொடங்குவதற்கு முன்பு வரைக்கும் இந்த தர்ஜமாவை எழுதின காரணத்தினால சில பேர் கூட நினச்சிருந்தாங்க, பெரிய அறிஞர், நல்ல குர்ஆன் ஹதீஸெல்லாம் விளங்கியிருப்பார் போல தெரியுது அப்படின்ட்டு. தப்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் முன்ன காலத்து மாதிரிலாம் கிடையாதுங்க, நல்லா சிந்திக்கிறாங்க, மாற்று கொள்கையில் இருந்தாலும் சிந்திக்கிறாங்க, நாகரிகத்தை எதிர்பார்க்குறாங்க, பண்பாட்டை எதிர்பார்க்குறாங்க. கொள்கை வேறாக இருக்கும், ஆனால் நாகரிகமாக தாங்க நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு இந்த காலத்தில் இப்போ அதிகமாக இருக்குது. இந்த கட்டத்தில் இப்படியெல்லாம் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களே, அவர் எழுதுனதை அவருக்கு முன்னாலே வச்சு சொல்லி காட்டுறாங்களே, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஃபிக்ஹ் கிதாப்லேருந்து எடுத்து வைக்கிறாரு. இது எப்படிங்க நியாயம் அப்படிங்கிறத சாதாரணமாக நடுநிலை அத்தனை பேரும் இப்போ யோசிப்பாங்க, இந்த சீடை பார்த்தாலும் யோசிப்பாங்க. தப்சீர் கிதாபில் தவறு இருந்தால் சொல்லணும்னு ஒப்பந்தத்தில் இருக்குது. நான் பல தடவை வாசிச்சிருக்கிறேன் தப்சீர் நூல்ண்டு. இவங்க வாசிக்கிற எல்லாம் ஃபிக்ஹ் நூல். இப்போ என்ன நினைக்கிறாங்க வெளியில் இருக்கிற மக்கள்லாம், இதை பார்க்கக்கூடியவங்க பின்னாலும் வழங்குவாங்க, ஒரு கிதாபு இது தப்சீர் கிதாபா அல்ல ஃபிக்ஹ் கிதாபா, இந்த வித்தியாசம் கூட தெரியாதவரையா அறிஞர் நம்ம நினைச்சோம் அப்படி தான் நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர் தான் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முற்பட்டாரா அப்படி தான் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ பாருங்க, ஒரு விஷயம் அது ஆபாசமாக சொல்லப்படுது, சொல்லும்போது கூட நான் ஆபாசமாக சொல்ல தெரியாது, ஆனால் ஆபாசமாக சொல்லுவேன். என்ன, நான் வாடா போடா பேச மாட்டேன், ஆனால் அப்படி பேசுவேன். இப்படின்னா என்னங்க, இப்படி தாங்க. இன்னொன்று, இப்படி சொல்ல அதையும் ஆதரிக்கிற மாதிரி சில பேர் சிரிக்கிறான்னு சொன்னால், அந்த ஆபாசமெல்லாம் சரிசமமானது, வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமானது அப்படிங்கிற அளவுக்கு சில பேரை உண்டாக்கிட்டாங்க, அப்பாவி இளைஞர்கள் உண்டாக்கிட்டாங்கன்னு தெரியுது. எந்த அளவுக்கு, தொடைப்பகுதியை மறைக்க வேணாம் அப்படி சொல்லி கொடுத்த ஒரு இளைஞர் கூட்டத்தில் போய் ஆபாசத்தை சொன்னால் சிரிக்காமல் என்னங்க செய்வாங்க? ஏன்னா அப்படி தான் ஆக்கிவிட்டாங்கல்ல. நீ உங்கள் வீட்டிலேருந்து கணவன் மனைவி வந்தீங்களா, வாங்க அப்படி உட்காருங்க, எங்கூட கணவன் மனைவி இப்படி உட்காரோம், உங்கள் சகோதரி அப்படி வைங்க, எங்கள் சகோதரி இப்படி வைக்கும், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ என்ன வித்தியம்? மேற்கத்திய கலாச்சாரம். இப்படி ஒரு சட்டத்தை இளைஞர்களுக்கு, அப்பாவி இளைஞர்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் பேரில் போதிச்சிருக்கிறாங்க.
அந்த இளைஞர்களுக்கு ஆபாச கதை சொன்னால் சிரிக்காமல் என்னங்க செய்வாங்க? ஏன்னா ஆபாசம்னா சர்வசனம் ஆகி போச்சுல. இப்படி எத்தனையோ விஷயங்கள். பள்ளிக்கு பெண்களை வாங்க அப்படின்னு கூப்பிட்டாச்சு, ஆண்கிட்ட தொடைய காட்டுங்கன்னு சொல்லியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிவிட்டு ஆபாச கதைய மாதிரியெல்லாம் சொன்னால் அந்த அவங்களாம் ரசித்து தாங்க கேட்பாங்க. ஏன்னா ஆபாசம்னு தெரியலையில இப்படி தான். ஆனால் நம்ம மக்கள் அப்படி இல்லைங்க. எந்த ஒரு தவறான கருத்தாக இருந்தாலும் உரிய முறையில் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். இதில் என்ன ஆச்சரியம்டா, ஆபாசமெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப வர்ணித்து ரொம்ப இதாக உள்ளவங்க தான் இந்த கதையை பல தடவை சொன்னவங்க தான் இப்படிலாம் வர்ணிக்க முடியும். ஏன்னா அதை ரசிக்கிறது ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அவன் இப்படி சொன்னால் தான் ரசிக்க முடியும். அதனால தான் அப்படிங்கிற நம்ம புரியுதா? அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம அவங்களுடைய தர்ஜமாவில் எத்தனையோ கேள்விகளை நம்ம வச்சாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ வச்சான். கலாலாங்கிற விஷயம் சொன்னோம். நான் கேட்டேன், நீங்கள் விளக்கம் சொல்லும்போது கேட்டேன், உங்களோட ஒரு வாசங்கிற அடிப்படை நான் கேட்குறேன், உங்கள் தர்ஜமா நான் படிக்கிறேன், மாற்றப்பட்டுச்சுங்கிறீங்க. தாய்வழி சகோதர சட்டம் என்னங்கன்னு உங்களுக்கு வாசங்க அடிப்படையில் கேட்டேன். அந்த விஷயத்தை புரிந்து எழுதியிருந்தால் நேரம் சொல்லியிருக்கணும். அப்படியாங்க ஏன் தர்ஜமா படி தான் கேட்டீங்க, இதாங்க சட்டம் சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் பதில் சொல்லலைண்டா பதில் சொல்ல தெரியலேன்னு அர்த்தம். இப்போ தான் நம்ம சொல்கிறோம், ஏன் நீங்கள் மொழியாக்கம் விரிவுரையும் பண்ணீங்கன்னு கேட்குறோம். அந்த தேதி உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறோம். ஏன்னா நீங்கள் தான் அது பதில் சொல்ல தெரியலையில. சலாமுக்கு நீங்கள் சொன்னீங்க, 2 பேரும் கலந்தால் என்பதுக்கு தான் இங்கே ஆதாரம் இருக்குது. தனியாக ஒரு ஆதாரம் தாங்கன்னு கேட்டோம். அடுக்கடுக்காக இருக்குன்னு நீங்கள் பேசுனீங்க. இதை விட்டுட்டு நீங்கள் அது மட்டும் இல்லை தாங்கணும், மறுபடியும் அதையே சொல்லி தான் விளக்குறீங்க. அப்போ அடுக்கடுக்கான்னு முன்னால் சொன்ன என்னாச்சு? இல்லை பொய்யின்றி ஆகி போச்சு. இதை வேறு எங்களை போய் சொல்கிறேங்கிறீங்க. பொய் சொன்ன நீங்கள் தாண்டு இப்போ நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. அடுத்து என்ன, முஅல்லஃபத்து குலூபுங்கிற விஷயத்தை நேற்றுலேருந்து எடுத்தோம். வாயே திறக்கலை, பதில் ரெண்டு ஆகிப்போச்சு. நேரடியாக ஒப்புக்கொள்ளுங்க, தப்பாக எழுதிட்டேன், திருத்துக்கொள்றேன்னுங்க. இல்லை அது மூலமாக திருத்துக்கொள்ள மட்டுமல்ல, இனி இது போன்ற குர்ஆனுக்கு விரிவுரை கொடுக்குறேங்கிற அந்த பணியை நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பேரில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இல்லாத பொருளாத கருத்தை சொல்கிறீங்க. கல்லா தொழுகை இல்லைன்னு ஒரு வசனத்தை காமிச்சிங்க. அந்த வசனத்தில் எங்கன்னு கேட்டோம், இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். அங்கே இருக்குது கல்லா தொழுகை தேவையில்லைன்னு சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? இது வரைக்கும் இல்லை. இல்லாத ஒன்று சொன்னீங்க, நான் தப்பாக சொல்லிவிட்டேன், எழுதிட்டேன் அப்படிங்க சொல்லுங்க. இல்லைண்டாக்கா இந்த பணியிலேருந்து நீங்கள் ஒதுங்குங்க, அதுதான் நல்லது. ஏன்னா எதை சொன்னாலும் கேட்பதற்கு சில பேர் இருக்கிறாங்கனால குர்ஆன் ஹதீஸ் பேரில் எதை வேண்டுமானாலும் சொல்லிடக்கூடாது. அதே போல் பாருங்கள், மலக்குல் மௌத் ஒருவங்கிறது ஆதாரமே இல்லை. நீங்கள் ஒரு வசனத்தை ஓதி காமிச்சேன். லவ்லாங்கிற வார்த்தைக்கு விளக்க நேற்று கொடுத்தேன். நேற்று அதை ஆரம்பிச்சிட்டீங்க. என்னமோ எல்லாம் நினைச்சாங்க நேரம் இல்லை, இன்னைக்கு தொடங்க. இது வரைக்கும் தொடங்குனீங்களா? நான் சொன்ன ஆரம்பத்தில் ஆயத்துனாலும் பிடிப்போம், ஹதீஸுன்னாலும் பிடிப்போம், இலக்கணம்னு வந்தாலும் பிடிப்போம்னு சொன்னேன். அந்த பயம் இது வரைக்கும் ஆரம்பிக்கலை. நேற்று என்னமோ நேரம் இல்லைன்னு தான் நம்ம நினச்சோம். இன்றைக்கி அந்த பகது தான் பிரச்சனை தான் போகும்னு நினச்சோம். அது நெருங்கவே இல்லை, அந்த வரவே இல்லை. அதுலேருந்து இங்கே வழங்கிடலாம், அவங்கள்ட்ட பதில் இல்லை அப்படிங்கிறத. அதே போல் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலேயே சாதாரணமாக நமக்கு பெருசாக அது ஈர்ப்பு. ஒரு நபியை போய் ஒரு பெண் விஷயத்தில் ஈர்ப்புங்கிற வார்த்தையை போடுறாங்க, தடுமாறுங்கிறாங்க. நம்ம பெருசாக நினைக்கிறோம், ஏன்னா ஒரு நபியை நினைக்கிறோம். ஆனால் அதையும் இல்லை, ஆபாசமே சாதாரணமாக எடுத்துக்கொண்ட மக்களுக்கு என்னங்க ஈர்ப்பு இருந்தாலும் சொன்னாங்க, அப்படி தான் எடுப்பாங்க. ஏன்னா ஆபாசம் சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது இளைஞர்களுக்கு மத்தியில் தவறாக போதிக்கப்படுதே அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆதங்கம். அடுத்து பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொர்க்கத்தில் நிர்வாணமாக இருக்கிறான்னு எழுதினீங்களே, நம்ம அது சரிதாண்டி இது வரைக்கும் சொல்லலை. தஃப்சீரில் இருக்கக்கூடிய நீங்கள் எழுதுனதில் தவறுக்குங்கிறத நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம், பட்டியல் போடுறோம். இல்லைன்னு சொல்லுவோன்னு நீங்கள் ஒப்பந்தம் போய் கையெழுத்து போட்டுக்கிறீங்க. இது வரைக்கும் பதில் சொல்லலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை நான் துவங்கி எத்தனை நேரம் ஆச்சு? இது நீங்கள் பதில் சொன்னீங்களா? பதில் இல்லைன்னு ஆகிப்போச்சு. பதில் இல்லைங்கிறதுனால நீங்கள்